நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யார் யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி, மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலை மலை எனக்கு அடைமழை பொழிகிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மகர ராசி நேயர்களுக்கு
மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ஆடி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது. அப்படியே வற்றாத நீர் போல் உங்களுடைய ஆசைகளும் சிறப்பான முறையில் செயல்பட போகின்றன. முயற்சிகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய மகர ராசினியர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்களை கடந்து கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்போ செயல்படுத்துகிற விஷயங்களில் மேலும் மேலும் முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிற மகர ராசிக்கு இந்த மாதம் மன நிம்மதிகளை கொடுக்க போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே லாபங்களை எதிர்பார்த்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அதற்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக அரசாங்க வேலை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தாலுமே உங்கள் கிரகமைப்பு ரீதியாக அவர்களும் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலையும் உருவாகிறது என்பது நம்மளுடைய கருத்து. ஒரு ஊருக்கு போகலான்னு நினைக்கேன், இல்லை வெளிநாடு போகலான்னு நினைக்கேன், போகலாமா அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் பயன்படுத்துகிற விதம்தான். மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 அதாவது என்ன சொல்லணும்னா இங்கிட்டு அடிக்காங்க அங்கிட்டு அடிக்காங்க, சவுண்டு மட்டும் நான் கொடுக்குறேன், சந்தோஷத்தை அவங்க பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொட்டை அடிக்கிற மாதிரி தான் உங்களை தேவைக்கு பயன்படுத்திட்டாங்க. 7.5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 30 வருஷமோ இல்லை 40 வருஷம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகளை கொடுத்துருச்சு சனி பகவான். அவர் கொடுத்தாரு பாருங்க, உங்களை செதுக்கி செங்கல் வச்சிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊர் பக்கம் தான் சொல்லுவாங்க, செதுக்கி செங்கல் எடுத்துட்டாண்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் பயங்கரமாக அடி, பயங்கரமான பிரச்சனை, இதெல்லாம் எப்படி தாங்கி கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போராடிட்டீங்க. இந்த போராட்டத்துக்கு நல்ல முடிவு இந்த மாதம், நல்ல மாற்றமான முடிவுனா தவறான முடிவு எடுத்துக்கிறாதீங்க, நல்ல மாற்றத்துக்குரிய முடிவு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களை பார்த்தாலே ஏதாச்சும் ஒரு வில்லனை பார்க்குற மாதிரியே டிப்ரெஷன் இருந்திருப்பாங்க. உங்களை மட்டும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அப்படியே மாறுவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான நேர்மையை இந்த மாதம் அவங்க உணர்வாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களோ, இங்கிட்டு தண்ணி வருது, இங்கிட்டு செவத்தில் நிழல் அடிக்குது, அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி உங்களை காயப்படுத்தினாங்களோ கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த நபர்கள் அனைவருமே இனிமேல் உங்களை தொல்லை பண்ணுவதை விட்டுருவாங்க. அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சொந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. எந்த வாடிக்கையாளர்னே தெரியாது, ஆனாச்சும் அவங்க சொன்னாங்க, அவங்க உங்கள் கடையில் சரக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனாச்சும் உங்கள் கடையில் எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, இல்லை நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த எந்த விஷயங்களை மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்துகிறீங்களோ, செயல்பட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயங்களை தேடி புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது விளம்பரங்கள் மூலமாக அல்ல, உங்களுடைய வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் திறமையாக உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வியாபாரத்தில் முழு திறமையை காட்டுறதுனால, நீங்கள் உண்மையாக இருந்தனால அந்த உண்மைக்கு மதிப்பளிக்கும் தன்மையில் உங்கள்கிட்ட சரக்கு வாங்கின நபர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் வராங்க. ஏன்னா மாயை தான் விளம்பரம் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறோம்னா அது மாயை மூலமாக உருவாகிறது. ஆனால் தன்னுடைய உழைப்பின் மூலமாகவோ தன்னுடைய உண்மை தன்மை மூலமாக செய்கிற விஷயங்கள் புதிய வாடிக்கையாளர் கொண்டு வரணும்னா அது உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அந்த வெற்றி இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கின்றன. பயணங்கள் மேற்கொள்வதில் ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஊருக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, ஆனால் என்னென்னா ப்ராப்பராக உங்களோட எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போங்க.
பக்காவாக கொண்டு போங்க. எந்த விஷயங்கள்லையுமே எவிடன்ஸ் இல்லாமல் மட்டும் போக வேண்டாம். ஐடி கார்டுலேருந்து எல்லாமே பக்காவாக உங்களுக்கு அங்கே போகிற இடங்களில் கொஞ்சம் குளிர் பிரதேசங்களுக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் உங்களுடைய உடல்நிலையை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமான பொருட்களை எடுத்துகிட்டு போவது மூலமாக உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஒரே ஒரு விஷயம், மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கனால நீங்கள் சாலையோரமாக போகிறீங்க, இல்லை ஏதாவது வண்டி வாகனங்களில் போய்க்கிருக்கீங்க, நடந்து போகிறீங்க, வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னா பக்கத்தில் எவனாவது 4 பேர் சண்டை போட்டிருக்காங்க, இல்லை தேவையில்லாத விவாதங்கள் நடந்துருக்குன்னா அந்த இடத்து பக்கம் திரும்பி கூட பார்த்துடாதீங்க. திரும்பி பார்த்து என்ன நடக்குன்னு பார்த்தாலும் சரி, இல்லை இந்த பிரச்சனையை விலைக்கு விடலான்னு சொல்லி நீங்கள் போய் நின்னாலும் சரி. இது எப்படின்னா, ஒரே ஒரு காமெடி சொல்லலாம். நம்ம வடிவேல் ஒரு மொட்டை தலையில் உள்ள ஒரு நபரை வந்து பிடிச்சிருப்பார், கையை இடத்துல கடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிடுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அவங்க சண்டை போட்டுக்கிருப்பாங்க. நீங்கள் போய் பார்க்க போய் அந்த இடத்துல என்ன பண்ணால் விலைக்கு விட்டிங்கன்னா சண்டை போட்டவங்க சமாதானமாகி உங்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவேன். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த ரோட்டில் என்ன நடக்குது, இல்லை பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இல்லை எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குது, எதை பற்றியும் கண்டுக்கிறாதீங்க. என்னன்னாலும் நடந்து போகுது, அவங்க விதி, அவங்க கடமை, அதை அவங்க சுமக்கட்டும். நீங்கள் சுமந்ததுலாம் போதும். மற்றவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டது, மற்றவங்களுக்காக உங்களுடைய எனர்ஜி பவர் எல்லாம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ஆடி மாதத்தில் கொடுக்குறாங்க. பயன்படுத்திக்கோங்க, செயல்படுத்துங்க. வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி.